If you are preparing for government exam, this is the video உங்களுக்கானது. Persian Gulf and West Asia நடக்கிற issues. This is Gallia Study Hub. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க இங்கே வாங்க. இப்போ என்ன விஷயம்னா 20% ஆஃப் ஆயில் சப்ளை பண்ணுறது ஈரான் த்ரூ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா. இப்போது அங்கே இருக்க பீப்புளெலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஈரானில் பெரிய பிரச்சனை, ஏன்னா அவங்க பிரசிடெண்ட்டை கொண்டுட்டாங்க. ஸோ இப்போது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனைனால அதுக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஷிப்பிங் ரூட். இதுக்கும் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக தான் இந்தியாவுக்கு தேவையான ஆயில் சப்ளைஸ்லாம் வருது, இந்த ஷிப்பிங் ரூட் வழியாக. லைக் பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸஸ். இது மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா இல்லை. அங்கே இருக்க ப்ரொட்டஸ்ட்னால வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே பாம் பிளாஸ்ட், இது மாதிரி டெரரிசம் அட்டாக்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஸோ இந்தியாவுக்கு இந்த ரூட் வழியாக வராதனால, ஆயில்ஸ் எல்லாம் வராதனால எக்கனாமிக் டவுன்ஃபால் அண்ட் இது இம்போர்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட். ரூட் பார்த்திங்கன்னா ரெட் சி வழியாக வர ரூட்டும் பெர்ஷியன் கல்ஃபோட ரூட்டை கொடுத்துருக்கு. அந்த பெர்ஷியன் கல்ஃப் கிட்ட வரது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இப்போது பிரச்சனை என்னென்னா, டிரான்ஸ்போர்ட், ஃபுட், அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சி ரூட் வழியாக தான் போயாகணும். இப்போ வெஸ்ட் ஏஷியாவுக்கு எதுவுமே நம்மளால் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல, இம்போர்ட்டும் எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் இந்த ஷிப்ஸ் எல்லாமே நிற்குது. இப்படி தான் கொச்சன்னு இருக்குல்ல, இதுதான் அந்த அந்த கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, கல்ஃப் ஆஃப் ஓமன், இதுதான் இந்த ரூட். ஓகேவா? இதான் இருக்குதா ரெட் சி. இதோட பார்டரிங் ஏரியாஸ்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சி ரூட்டோட பார்டரிங் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.